Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நெக்ஸ்ட் எபிசோடில் அதாவது இந்த மாதிரி அந்த டாயை வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை சாவடிக்கிறக்காக வேகமாக சைக்கோத்தரமாக சிரிச்சுக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இந்த நாட்டை பிடிச்ச வகாவை இங்கே பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த சார் நம்ம ஹீரோ என்னோட பாடி இன்னும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகல, அவன் மொதல் அடித்ததுலேருந்து என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் பெருசாக வந்து ப்ளோ ஆகுது. அந்த இடப்ப நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிற எனக்கு ஒன்றும் ஆகலையா, உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது சாரி டாயோ, ஆனால் டிசிஷன் ஏற்கனவே எடுத்தாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனுசான் வந்து அந்த டாயை முழுசாக வந்து பிடிச்சி தரையில் போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. டாயோ வந்து என்னை இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காத, நான் எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு எல்லாம் டிசிஷனில் இருக்கக்கூடாது, நான் வந்து எனக்கான டிசிஷன் நான் தான் மேக் பண்ணுவேன், இந்த மாதிரி என்னை தரை குறைவாக பார்க்குறத நிப்பாட்டு அப்படின்னு வந்து டாயோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே பாரு டாயோ, நம்மளோட கோல் என்னன்னா இந்த வாருக்கு எதிராக, அதாவது இந்த என்லெஸ் இந்த வக்காவை வந்துக்கிட்டு இருக்கல அதை வந்து தடுக்கிறதா நம்மளோட வந்து கடமை. அதுலேயும் இந்த உலகத்தை வந்து அந்த இதுலேருந்து நம்ம காப்பாற்றணும். ஸோ ஒருவேளை ஹியூமன்ஸும் வக்காவாயும் ஒன்றா கோஎக்ஸிஸாக இருந்துச்சுன்னா அது நல்லது தானே. அப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு கிடச்சிருக்கு, அதே நீ பயன்படுத்த வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதில் இனுசான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேசிக்காக வந்து போக்கிமான் எடுத்துக்கோங்க, ஆஸ் பீக்காச்சு அந்த மாதிரி இருக்கா, பீக்காச்சு வந்து ஒரு போக்கிமான அந்த மாதிரி அது ஒரு வக்காவையாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே உலகத்தில் ஒன்றா கோ எக்ஸிஸாக வாழலாமே, அதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து நடுவில் ஒரு மீடியேட்டராக வச்சுக்கலாமே அப்படின்னு வந்து நம்ம இனுசான் வந்து நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இனுசான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எது இவன் வந்து நம்பிக்கை கொடுக்குறவனா, இவனை பாரு வேர்ல்டுல இவன் தான் வீக்கஸ்ட் பர்சனாக இருப்பான், இவனை வந்து நீ இது கொடுக்குறான்னு சொல்றியா அப்படின்னு வந்து அந்த சைடு டாயோ கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு இன்னும் சார் வந்து டாயோ போதும், அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, அதனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என் உடம்புக்குள்ளே ஒரு வக்காவை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அது வந்து என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என் உடம்புக்குள்ளே வந்துருச்சு, அது போக அது நினச்சாலும் என் பர்மிஷன் இல்லாமல் என்னை விட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இனுசான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், ஒருவேளை இன்னைக்கு நடந்த மாதிரி இந்த வக்காவை வந்து என் உடம்புக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னா அப்போது என்னை தயவு செய்து என்னை கொலை பண்ணிடுங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ டாய் வந்து என்னதே அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது இனுசானும் வந்து கொஞ்சம் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து யாருமே அவங்களோட லைஃப்பை வந்து இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இனுசான் வந்து உன்னோட வார்த்தை தான் உன்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக மாறுது, நீ ஒரு ஸ்ட்ராங் மேன் தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ தலையில் தலையை கொடுத்துட்டு இருக்காங்க இனுசான். அப்போ வந்து அப்போ இனோசான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லா பெஸ்ட்டையும் கொடுத்து ஒரு நல்ல அவுட்கம்மை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னதான் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளேருந்து அந்த முகல் நின்றாலும் நம்ம ஹீரோவை தனியாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாயோ வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்போனா இந்த வகாவாயோட நீ நல்லா விளாட போகிற, அது என்னால் அப்செட் பண்ண முடியாது, அதோட சேர்த்து அந்த பையனும் தான் அவனும் எனக்கு சுத்தமாக பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா வகாவையும் கண்டிப்பாக செத்தே ஆகணும், அதுதான் ஒரே வழி, இந்த ஹியூமானிட்டியோட எதிர்காலத்து வெற்றிக்காக எல்லா வகாவையும் செத்தே ஆகணும் அப்படின்னு வந்து டாயம் வந்து கராராக சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இனுசான் வந்து சில பீப்புளுக்கு சில விதமான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும் அப்படின்னு வந்து இனுசான் சொல்லும்போது நம்ம ஹீரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட ஐடியாலஜி வந்து நம்ம மாற்ற முடியாதுல்ல. இந்த உலகத்தில் வந்து எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், உன்னால் வந்து திரும்பி வந்து உன்னோட ஃபார்மல் லைஃபுக்கு போக முடியாது, ஏன்னா இப்போலேருந்து நீ வந்து எங்கள் நம்பர்ஸோடையே தான் நீ இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், நான் இனிமேல் வந்து நம்பர்ஸோடய இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது என்ன சொன்னீங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து சேக்காய் கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நம்பர்ஸில் தானே வரணும் ஒரு ஆசை. அப்போ இன்னும் சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து இங்கே வர்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அது போக நீ எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்லேருந்து வந்திருப்ப, அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது போக இது உனக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ என்னது சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது இது நம்பர்ஸ் அஃபிஷியலாக கொடுக்குற அந்த அந்த ட்ரெஸ் தானே அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆகி ப்ளஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்து இந்த நம்பர்ஸ்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக அந்த கேண்டிடேட் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அஃபிஷியல் ட்ரெஸ்ஸு, நம்ம ஹீரோ இப்போ ஒரு அஃபிஷியலாக அங்கே மாறிட்டானா, ஆனால் இந்த தான் வந்து அஃபிஷியல் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் கேண்டிடேட்ஸு கொடுப்பாங்க. அது போக இதை நீ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம இன்னும் சொல்லும் போது அது நம்ம ஹீரோ வந்து உயிர் போகிற அளவு நான் இதை வந்து கழட்டவே மாட்டேன், அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சட்டையை பிடிச்சி ரொம்ப பெருமையாக இருந்துக்கிட்டு இருக்கா, நான் இதை எப்பவுமே எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னுசன் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீ என்கிட்ட கேட்டல எப்படி வந்து நம்பர்ஸாக மாறணும்னு. ஆனால் அப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா நான் அப்போது அந்த பொசிஷனில் கிடையாது. நான் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட ப்ரையாரிட்டி என்னன்னா இந்த வகாவை டிஃபீட் பண்ணுறது இல்லை, அங்கே இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்கு தான். ஸோ நீ ப்ரூவ் பண்ணு இந்த உலகத்தில், அதாவது இந்த ஹியூமானிட்டிக்கு நீ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கன்னு நீ ப்ரூவ் பண்ணு. அதுதான் வந்து ஒரு நம்பர்ஸாக மாற போகிறது. புரிஞ்சிச்சு ஆச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த சார் நம்ம ஹீரோ வந்து எஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால அப்போ சரி, அப்போ நான் ஒரு மிஷன் வரும்போது நான் எனக்கு மிஷன்லாம் நான் உனக்கு ஃபோன் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ வந்து என்னை வந்து நீ ஃப்ரெண்டை ஆட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டா இன்னொரு ஃப்ரெண்டா ஓகே ஓகே நான் ஆட் பண்ணிடுறேன் அப்படி நம்ம ஹீரோ வந்து பாட்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக என் எந்த ஃப்ரெண்டு கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல இவரு தான் என்னோட முதல் ஃப்ரெண்ட் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து பெட்டில் வந்து அப்படியே ஒரு இதில் இருக்கான். அவன் நேற்று நடந்துச்சு, அது உண்மையா இல்லையா, நான் நம்பர்ஸில் இருக்கேனா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படி நம்ம ஹீரோ வந்து ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா என்னோட போன ஜென்மத்தில் நான் 100 தடவை வாழ்ந்து இந்த தடவை செத்து திரும்பி வந்திருக்கேன் போல அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி நடந்திருக்குன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அதில் வந்து ரொம்ப ரஷ் பண்ணுறதுக்கு மன்னிச்சிக்கோ, பட் பக்கத்தில் வந்து ஒரு வகாவை அப்பியரன்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சீக்கிரமாக வந்து நீ ஒரு நம்பர்ஸோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போவ அப்படின்னு இனுசான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கேட் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ வந்து பக்கத்தில் வந்து எல்லாரும் வந்து எவாக்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா 17 நிமிஷம்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அந்த பிளேஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். இதுதான் அந்த கேட்டா? அப்போ இங்கேருந்து தான் அப்பர் லெவல் வகாவாய் வந்து வருமா? இந்த இடத்துல தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது வரதுக்கு அது இந்த இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வகாவாயை டிஃபீட் பண்ணுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இது வந்து ஒரு ரேங்கர்ஸோட முக்கியமான டியூட்டி, இது கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அதாவது இந்த மாதிரி கூட ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தால இந்த நம்பர்ஸில் அப்போ யார் வராங்கன்னு பார்த்தா அது டாயோ. ஸோ டாயோ கிட்ட தான் நம்ம ஹீரோ வந்து காலைல வந்து அவ்வளோ மிதி வாங்கியிருப்பான். அப்போது அந்த இதை பார்த்தோன்னே என்னது டாயோவா, அவர் ரொம்ப பயமாக இருக்குவாரு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் ஏன்னா நான் அவர் வாயால் ஒரு ப்ராப்ளம் சைல்டாக மாறிட்டேன், அவர் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் சைல்டாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அவரை நான் பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய அமேசிங் பர்சன் தெரியுமா. அவர் என்னதான் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து டிசோன் பண்ணி வச்சுருந்தாங்கனோ, அவங்க தனியாக வாழ்ந்தானோ, அவங்க வந்து எவ்வளோ பெருசாக அவங்க வந்திருக்காங்க தெரியுமா. அவங்க வந்து என்னோட ஒரு ஐடியல் மாதிரி அவங்க வந்து எத்தனை இது ரெஸ்டாரண்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, கிளப்பெல்லாம் வந்து அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க இவ்வளோ ரிச்சாக இருக்காங்கன்னு ஒரு அடையாளம். அவங்கள வந்து இன்னொன்று சொல்லலாம், த எம்பர் ஆஃப் த நைட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு செகண்ட் மட்டும், அதாவது எனக்கு அடுத்து நீ லேட்டாக வந்திருந்தா நான் கண்டிப்பாக உன்னை இந்த இடத்துல கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு டாயை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டாய் சார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒருவேளை நீ லேட்டாக வந்ததுதானே ஹலோ சரி நீ சீக்கிரம் வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனை கிடையாது, ஏன்னா நான் இந்த இடத்துலையும் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு டாயை வந்து வேகமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு வகாவாயாக இருந்தால் நான் அதை சாவடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு அது வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல டாயை வந்து வேகமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறான். இருந்தால் நம்ம ஹீரோட ஒரு சைடு வந்து கண்ணத்தில் கீரல் உழுகுது. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்க டாய் சார், இங்கே என்ன நடக்குது, நம்ம இங்கே வகாவாய் சண்டை போட தான் வந்திருக்கோம், என் உடம்புக்குள்ளே இருக்கிறது இல்லை, அதை நேற்று நம்ம பேசுகிறோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நீ அந்த பாஸ்டர் சேக்காவோட வாழாட்டிக்கிட்டு இருந்தால அதுக்கு தான் அவனை இந்த இடத்துல முடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சேக்காவா யார் சொல்கிறாரு, இனுசான சொல்கிறாங்களா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இவர் நேற்று யுனோசனோட சண்டை போடணும் தானே நினச்சாங்க, இவங்க 2 பேருக்கும் அப்படி என்ன ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் வகாவாய் குழந்தை யுனோசான் வேணா உன்னை வாழ வைக்கணும்னு நினச்சிருப்பான், ஆனால் என் கண்ணு முன்னாடி என் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் அதை பார்த்தா தான் நான் ஒத்துப்பேன். அதனால இன்னும் 15 நிமிஷத்தில் இந்த இடத்துல வகாவாய் வரப்போகுது, அதுக்குள்ளே உன்னோட ஒருத்த காமி, ஒருவேளை நீ இந்த 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சர்வே பண்ணனா நான் உன்னை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆனால் ரேங்கர்ஸ் வந்து வெளியே சண்டை போடக்கூடாது, அது பிராகி விட்டாரு அப்படி தானே அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது இங்கே பாரு இந்த இடத்துல வந்து நான் எவன் ரூலையும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன் ரூலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் வைக்கிறதா இங்கே சட்டம் அப்படின்னு வந்து அப்படின்னு டாயை சொல்லிக்கிட்டு இன்னும் உனக்கு 14 நிமிஷம் தான் இருக்குது, உனக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்கா இல்லை வேகமாக வரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லை. ஹீரோ கண்ணை மூடிட்டு இதை நான் விட மாட்டேன், நான் இந்த இடத்துல சாக மாட்டேன், நான் இந்த இடத்துல செத்தா அந்த என் உடம்புக்குள்ளேருந்து அந்த வகவாய் வெளியே வந்துடும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அந்த அவனோட ஆப்பரண்ட் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பர்ஸ் எஸ்காட்டர்ஸ்லாம் நம்ம இனுசான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனுசான் பொண்ணு வந்து எல்லாமே நல்லா போகுமா இனுசான், ஏன்னா அவன் போயிருக்க பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இனுசான் வந்து அப்போ இனுசான் என்ன அப்போ இன்னும் வந்து என்ன கேட்குறான்னா அம்மா நீ ஹீரோ பற்றி கேட்குறான்னு கேட்கும்போது இல்லை நான் ஹீரோ பற்றி கேட்கல,
இல்ல. இந்த மாரி நேத்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல. அந்த டாயோ, அவன் வந்து இன்னைக்கு நம்ம ஹீரோவோட போறான்ல, ஒருவேளை அவன் வந்து கொலை பண்ணிற மாட்டானா? அப்புட்ன்னு வந்து அந்த பபிள் கம் பொண்ணு கேட்கும்போது, இனுசான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி யார் போகணும்னு வந்து அந்த அசைன் பண்றது என் வேலை இல்ல. அது வந்து என் கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா டாயோ வந்து ஒரு ப்ராப்பரான அடல்ட். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவ கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு நெனைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோவோட பொட்டன்ஷியலோட நம்ம ஹீரோவோட எக்ஸ்பெக்டேஷன வந்து வெளிய ஏத்தணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பபிள் கம் பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் அந்த வகாவை அவன் உடம்புக்குள்ள இருக்கனால அவனோட பொட்டன்ஷியல வெளிய காட்டணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல. இல்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோட ஓன் பொட்டன்ஷியல் வந்து அந்த வகாவாய்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம ஹீரோக்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அவன் வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷலா ஹைட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா, அது அவனுக்கே தெரியல. ஆனா, அவன் ரியலைஸ் பண்ணும்போது, அவன் இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோ வேகமா வந்து அந்த டாய அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு டாய வந்து டாட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டாய் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டாய வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க என்ன ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னால கொஞ்சம் பேட்லியா தான் டாட்ஜ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து நான் எப்படியாச்சும் கவுண்டர் அட்டாக் யூஸ் பண்ணி ஆகணும்னு இருக்கான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குன்னு தெரியல. உடம்புல ஒரு மாதிரி மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. என்னது இது? என்னால எது தாங்க முடியல அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னது இது? அப்போ நம்ம ஹீரோ அவனோட கையை பார்க்குறான். கையில் பார்த்தா நம்ம ஹீரோட கிளவுஸ் எல்லாம் வெட்டி அதுல ஏதோ ஒரு பாய்சன் தன்மை மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கிட்டு வந்து அந்த சைடு ஒரு சிரிப்பு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. அப்பனா அது உன் உடம்புக்குள்ள போயிருச்சா அப்படின்னு வந்து டாய் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என் ஸ்கில் என்னன்னு தெரியுமா? அதுதான் டாக்ஸின், அப்புறம் பாய்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குராசாக்கி டாயோகோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஸ்கில் வந்து டாக்ஸின், அதாவது விஷம். அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்களால விஷத்தை எல்லா மூலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அவங்களோட லெவல் 8100 ரேங்க் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள எல்லா பாய்சனும் போய் நம்ம ஹீரோ அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல டாய் வந்து, "இது உனக்கு வலிக்குதா இல்லையா? ஏன்னா, உன்னால ஒரு விரல கூட தூக்க முடியாது. அப்படி நீ ஒரு விரல தூக்குனா, உன் மொத்த உடம்பு வந்து அப்படியே ஷேட்டர் ஆயி நொறுங்குற மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம ஹீரோட பேர் போட்டு ஒண்ணும் போடல, ஸ்கில் போட்டு ஒண்ணும் போடல. லெவல் மட்டும் இன்ஃபினிட்டின்னு போட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கில் வந்து திடீர்னு வந்து கிளிச் ஆகி அவேக்கனிங் ஆகுற மாரி இருக்கு. ஹீரோட ஸ்கில் பேர் என்னன்னா, இன்ஃபினிட்டி அவேக்கனிங். அதாவது நம்ம கதையோட பேரு. ஸோ, இன்ஃபினிட்டி அவேக்கனிங் வந்துட்டு திரும்பி அந்த கிளிச் வந்து நார்மலா ஸ்கில்லா மாறுது. இந்த இடத்துல அந்த ஸ்கில் வந்து திரும்பி நார்மலா மாறும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட நம்ம ஹீரோவோட அந்த அவேக்கனிங் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த மாதிரி அவன் சொல்லியிருப்பான், என்னோட பவர் வந்து டாக்ஸின், பாய்சன், உன்னால் வந்து ஒரு விரல கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள எல்லாமே அப்படியே நொறுங்க ஆரம்பிக்குது. அந்த பாய்சன்லாம் உருக்க ஆரம்பிக்குது. என்னோட பாய்சன் மூலமாக உன்னோட அணுக்கள், செல்ஸ், மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே அழிக்கும். இது உனக்கு வலிக்குதா இல்லையா? பெயின்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? சொல்லு. எல்லா மூமெண்ட்லேயும் ஒரு செகண்ட்லேயும் உன் உடம்பு அப்படியே அரிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கல. உனக்கு எப்படி இருக்கு? உன்னால் பெயின் ஃபுல் பண்ண முடியுதா? நீ என்ன சொல்கிற? நான் நெனச்ச மாரி தான். அந்த இனுசானோட ஜட்ஜ்மெண்ட் எப்பயுமே பிளைண்டா தான் இருக்கும். அவன் நம்புறான் பாத்தியா, நீ தான் வந்து அடுத்த ஹியூமானிட்டி ஹோப்புன்னு. அதெல்லாம் வெறும் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க அந்த டாய் வந்து நம்ம ஹீரோ வயித்த புடிச்சு நசுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி பெயின் போய்க்கிட்டு இருக்கு. "யோ வகாவாய் பிராட்டு, உனக்கு ஏதாச்சும் கடைசி வார்த்தை இருக்கா? சொல்லு." "ஓ! எப்படி உன்னால பேச முடியும்? உன்னோட வின் பைப்பு தானே மொத்தமா வந்து பிளாக் ஆயிருக்குமே. உன்னால பேசக்கூட முடியாது. அப்பலாம் நீ இப்படி செத்து போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த டாய் அப்படியே போய்க்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இனுசான பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நடக்குது அப்படின்னு டாய பார்க்கும்போது, பெயினா நான் வந்து அதை எக்கச்சக்க தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். என் உடம்புல வலி, சஃபரிங் எல்லாத்தையும் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இதுவும் பத்தாது அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பா நான் கண்டிப்பா நீங்க நெனச்ச மாரி இல்ல. நான் வந்து கண்டிப்பா உங்களோட பைண்ட் ஆவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதாவது அந்த நேரத்துல நான் உங்களோட ஃப்ரெண்டா மாறுவேன் நம்ம ஹீரோ சொல்லும்போது, இங்க இருக்க அந்த டாய்க்கு இவன் எப்படி நடக்கிறான்? என்னோட பாய்சன் வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு எலிஃபண்ட்ட மொத்தமா சாவடிச்சிருமே. இவன் எப்படி இப்படி இருக்கான்? இவனுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க டாய் வந்து, அப்பனா அந்த இனுசான பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்ற. எவ்வளவு நைஸா பேசுற. அப்ப நான் உனக்கு இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி தரேன். ஏன்னா யாருமே வந்து அவனுக்குள்ள இருக்கிறத நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நான் வேணா அவனுக்கு சொல்லித்தரேன். அவனோட அந்த பிட்ச் பிளாக் ட்ரூ நேச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிப்பாட்டு. இனுசான பத்தி தப்பா எதுவும் பேசாத. நான் வந்து அதுக்கு விட மாட்டேன். அவனை பத்தி எதுவும் நீங்க பேசக்கூடாது. அப்ப நம்ம ஹீரோ அந்த வழியில எந்திரிச்சு கண்ணீரோட கத்திக்கிட்டு இருக்கான். நான் இதை வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு பிளைண்ட் பண்றது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை மேல தூக்கும் போது அந்த இடத்துல வந்து பர்பிள் ஸ்னோ ஆஷ் ஆஃப் டெத் அப்படின்னு ஒன்று சமன் பண்றாங்க. மேக
என்னன்னு நம்ம ஹீரோ வானத்திலேருந்து பார்த்தா எக்கச்சக்கமான பனி வந்து நம்ம ஹீரோ உடம்புல வந்துகிட்டு இருக்கு. என்னது இது பனியா வானத்திலேருந்து வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சுற்றி இருக்கிற இந்த பறவைகள்லாம் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும்ல அதெல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு வந்து கீழே விழுகுது. நம்ம ஹீரோ என்ன நடக்குது இந்த பனி ஒரு பாய்சனா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட கண்ணு வாய் மூக்கு எல்லாத்துலேயும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. பனினால எல்லா உயிரையும் எடுக்க முடியும். உன் கொஸ்டின் மாதிரி தான் ஒரு இது ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது அப்படியே சொல்லிக்கிட்டே இதுதான் ஒரு உண்மையான நம்பரோட பவர்ன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறான். அதனால இந்த இடத்துல எந்த லிவிங் பீங்னால சர்வே பண்ண முடியாது. இந்த இடத்துல எக்கச்சக்கமான வகாவாயை வந்து என் ஸ்கில் மூலமா சாவடிச்சிருக்கேன். அது இதே ஸ்கில் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டாயோ சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதுக்கு வந்து இனுசான் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணப்படுறாங்கன்னு. ஏன்னா அவங்களோட ஸ்கில்ல இந்த ரியாலிட்டியில் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் என் ஸ்கில் வந்து இந்த ரியாலிட்டியில் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா உனக்கே தெரியும் இது எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு அப்படின்னு அந்த சைடு அந்த டாயோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவன் வந்து என்னை எல்லாத்துலேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாத்துலேயும் அப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னை எப்போ பார்த்தாலும் வந்து என்னோட பவரை வந்து கண்ட்ரோல்லே வச்சிருக்க சொல்கிறான். ஆனால் நீ எதுக்கு இப்போ எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து டாய் சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிக்கிட்டு இருக்கா. அவன் உடம்பு கிளிச் ஆக்கிட்டு அப்படியே வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கான்சியஸ் அன்கான்சியஸ் சேர்ந்த ரெண்டு மைண்டில் எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ டாய்க்கு டவுட் வருது. இவன் எப்படி என்னோட பாய்சன் ரெசிஸ்ட் பண்ணுறான்? இல்லைனா இவன் உடம்புக்குள்ள ஏதாச்சும் ஆன்டிபாடிஸ் இருக்கா? இல்லைனா டீடாக்சைட் ஆகிட்டு இருக்கா? ஆனால் இது எதுவுமே ஒரு ஹியூமன் எக்ஸிஸ்ட்னால பண்ண முடியாது. எந்த ஹியூமனாலும் இந்த மாதிரி வந்து சர்வே ஆக முடியாது. இது ஏதாச்சும் ஒரு வகாவையோட பவரா? இல்லைனா இவன் உடம்புக்குள்ள அந்த பவரா? இல்லைனா இது இவனோட ஸ்கில்லா? அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஸ்கில்லை வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஐஃபோன் தான் போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நான் என்னோட பாடியை கண்டிப்பாக முக்கானு கொடுக்க மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அதனால நான் இந்த இடத்துல சாக மாட்டேன். நான் செத்ததை உடம்புக்குள்ள வந்து முக்கான் வரும். அதனால் நான் விட மாட்டேன். இந்த இடத்துல நான் சாக மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த டாய் வந்து நீ தாண்டா ஃபஸ்ட்டு ஒருத்தன் என்னோட பாய்சனுக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்க வா பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவனு வந்து சைக்கோத்தனமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு சரியான ஃபைட்டு. இந்த தடவை நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக ஈடு கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சைடு ரெண்டு பேர் வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல செகண்ட்ஸ் முடியுது. கடைசி 0 செகண்ட்ஸ் முடியும் போது அந்த இடத்துல அந்த போர்ட்டல் உடச்சிக்கிட்டு ஒரு பெரிய வகாவை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த வகாவை வரும்போது நம்ம ஹீரோ இந்த சைட் டாயும் சரி நம்ம ஹீரோ ஆச்சிக்கும் சரி ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் வந்து ஊடால வருதா. ரெண்டு பேர் கத்துறாங்க எங்கள் வலிக்கு வராத நாங்கள் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் அடிக்கிறாங்களா. அந்த வகாவை மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகுது. நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பெரிய வெடிப்பு மூலமாக அங்கே இருக்க வகாவை மொத்தமாக செத்து போகுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த டாய் வந்து ரெண்டு பேர் சண்டை போட வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் பக்கத்தில் குத்த வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சவுண்ட் வருது. அனௌன்ஸ்மெண்ட். நம்ம என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்களே அதாவது அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க வகாவை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்ம ஹீரோவும் சரி அந்த டாயும் சரி அப்படியே நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இனிமேல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கு போகலாம். எங்களோட கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ஹைட் அவுட் மாதிரி போயிருப்பாங்க. இப்போ திரும்பி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது அனௌன்ஸ்மெண்ட் முடியும் போது இது என்ன ஒரு கடுப்பான விஷயம் அப்படின்னு வந்து அந்த சைடு டாய் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ டாய் வந்து சரி நான் உன்னை அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்து எப்படியோ சர்வே ஆகிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அது போக வகாவாய் குழந்தை உன் பேர் கோராகாமி ஹீரோடா தானே அப்படின்னு வந்து அந்த சைடு நம்ம ஹீரோட பேரை சொல்கிறான். இது மூலம் நம்ம ஹீரோக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து இனுசான் சொல்கிறது தான் நான் நம்புவேன். அதாவது இனுசானை வந்து இப்படி பேசாதீங்க. அப்போ நம்ம ஹீரோ திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதில் கேட்டுக்கிட்டு இருக்க டாய் வந்து சரி ஏதோ ஒன்று, ஆனால் நான் ஒன்று மட்டும் வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி வந்து டாயை நிப்பாட்டிட்டு இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து டாயுசானா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா கடைசி எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இவங்களுக்கும் இனுசானுக்கும் என்ன பிரச்சனைனே தெரியலையே. இவர் நம்பரில் வந்து 4th பிளேஸில் இருக்கார் கொரோசக்கி டாயோகோ. ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல. இவர் எதுக்கு நம்பர்ஸ்லேருந்து வித்ரா ஆகிறாரு? இவரை பற்றி என்னால் ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இவர் எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்காரு? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து இனுசானுக்கு கால் பண்ணுறான். அப்படி கால் பண்ணும்போது அப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இனுசான் வந்து வாங்கிட்டு இருக்கான். ஆமாம். அப்போ இனுசான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அவன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னை மன்னிச்சுன்னு அப்படின்னு இனுசான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் தப்பு இல்லை இனுசான், அது அப்படி உங்கள் தப்பு இல்லை, நீங்கள் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறீங்க? அப்போ நம்ம
ஹீரோ கேட்கும்போது, ஆக்சுவலாக ஃபேமிலியோட மிஸ்டேக்னா அது ஃபேமிலி தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நான் வந்து அவனோட அண்ணன். அதனால நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். அதனால தான் அவனுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு என்னது அண்ணனா? அப்போ நம்ம ஹீரோ கத்துறான். ஆமாம், நான் ஏன் அவன்கிட்ட இதை மென்ஷன் பண்ணலையா? டாய் நானும் வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஆனால் நீங்கள் பப்ளிக்காக இதை சொல்லவே இல்லையே. ஆனால் நான் உங்களோட அதாவது சார் உங்களோட ஃபேன் வேறு, எனக்கு கூட இது தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதை நான் பப்ளிக்காக நான் மாற்றலை, ஏன்னா வந்து டாய்க்கு வந்து இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் அதுலேயும் என்னோட பிரதரோட தாட் என்னன்னு எனக்கு புரியல. நான் வந்து ஒரு ஓல்டர் பிரதராக இருந்தாலும் நான் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஏன்னா என்னோட தம்பியை பற்றி கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா 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 என்னால் என்னோட தம்பியை பற்றி கூட புரிஞ்சுக்க முடியல. சரி, என் தம்பி என்னை பற்றி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து ஒரு பீச் பிளாக் ட்ரூ நேச்சராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, ஏன் அவன் என்னை பற்றி ஏதாவது சொன்னானா சும்மா சொல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த சரி நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க உங்களை பற்றி பர்டிகுலராக எதுவுமே சொல்லவே இல்லை அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல. இதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னா நான் உனக்கு இப்போ பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வகாயை வந்து டிஃபீட் பண்ணனால உன்னோட மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு இனோசான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக நீ வந்து இப்போ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஸ்கில்லோட அந்த அவைக்கனிங் லெவல் என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹீரோட அந்த ஸ்கில்லோட லெவல் என்னென்னா இன்ஃபினிட்டி அவைக்கனிங். இன்ஃபினிட்டி அவைக்கனிங்னா எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஹீரோ வந்து பேட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருப்பான். ஸோ இந்த ஜேஜேகேல இந்த மகாராகா இருக்குல்ல, அது எப்படி ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம ஹீரோட எபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஏன் இப்படி கிளிச் ஆகுதுன்னா, அது வந்து மேபி ஒரு சிஸ்டம் எரராக இருக்கலாம், இல்லை நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த முகன் வந்தனால அது வந்து இந்த மாதிரி கிளிச் எஃபெக்டாக இருக்கலாம். பட் நம்ம ஹீரோட பவர் வந்து இன்ஃபினிட்டி அவைக்கனிங். ஸோ இதனால தான் வந்து நம்ம ஹீரோனால அந்த முகனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் லாஜிக்கலாக இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சீக்கிரம் போட்டுருவேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. பை கைஸ், இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்ப்போம்.